கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் இருக்கும். இது ஒரு பேக்குள்ள 50 கிராம். சின்ன ஒரு குறித்த கனவளவு பேக் தானே. இது 50 கிராம்டா இதில் மூளை எவ்வளோ வரும்? இதுவே 42 23 65 என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு மூலுக்கும் குறைவாக தான் வரும். 0.5 இருந்தாலும் ஒரு 8 7 8 கிட்ட அன்னளவா 0.8 மூல்கிட்ட வரணும் வைங்களேன். இப்படி ஒரு மூல் பிரிஞ்சா எத்தனை மூல் சோடியம் வரும்? 2.4. ஏன்னா ஒன்றுக்கு இப்போ 2க்கு 1 தானே. ஸோ 2க்கு 2 1க்கு 1 2க்கு 2 ஆகவே 1க்கு 1. ஆகவே இப்போ 3 மூல் வரண்டா 2க்கு 3 மூல் N2 தானே வரும். அப்படின்டா 2 மூல்னா 3 மூல் தானே N2 வரும். என்ன 0.8க்கு எவ்வளோன்னு பார்த்தா 0.4 கிட்டத்தட்ட 1.2 மூல் N2 வாயு என்ன செய்யலாம், வரலாம். சரியா? ஸோ அப்படித்தான் பிரிகை அடைஞ்சு இந்த N2 வாயு வரும். 2க்கு 3 மூல். அப்போ 1.2 மூல் வந்தால் 1 டெசிமீட்டர் கியூப்ர கனவளவு தான் 22.1 மூல்ற கனவளவு தான் STPயில் நியம வெப்பநிலை அமுக்கத்தில் 22.4 டெசிமீட்டர் கியூப். 1.2ல கிட்டத்தட்ட ஒரு 26 டெசிமீட்டர் கியூப்னு வருமே. இந்த மட்டும் பேக் எவ்வளவு இருக்கும்? 1 டெசிமீட்டர் கியூப் தான் இருக்கும், 1 லிட்டர் தான் இருக்கும். அதுக்குள்ள திடீர்னு 26 லிட்டர் கனவளவு வந்தால் என்ன நடக்கும்? ஒன்று பேக் வெடிக்கணும், அல்லது வெடிக்கிற அளவுக்கு கடும் டஃப்பானதாக கடும் ஒரு அமுக்கமானதாக மாறணும். ஏன்னா இப்போ இவ்வளவுக்குள்ள 26 லிட்டரை இது பண்ண அது தாங்கக்கூடிய அளவு கொள்கலன் இருந்தால் அது என்ன செய்யும்? மிகவும் அமுக்கம் கூடிய ஒரு நெருக்கப்பட்ட வாயுவாக அது இருக்கும். கிட்டத்தட்ட அதை இடிச்சா கல்மாய் தான் இருக்கும். இப்போ திடீரென்று ஒரு அமுக்கத்தால் ஏதாவது ஆக்சிடென்ட் பட்டால் ஒரு நல்ல ஒரு போதுமான ப்ரெஷர் ஒன்று இருந்தால் அந்த ப்ரெஷருக்கு அந்த அமுக்கத்தால் இது வெடிக்கும். இந்த வெடித்தல் தாக்கம் நடக்கும், பிரிகை தாக்கம் நடக்கும். அதன் போது N2 வாயு வரும். அந்த N2 வாயுவால் இந்த சின்ன பேக் இதுவும் கொஞ்சம் பெரிதாக இது பண்ணாலும் ஆனால் 26 லிட்டர் 1 லிட்டர் கொள்கலக்கூடியது 26 லிட்டர் வந்துச்சுன்னா கடுமையான ப்ரெஷர் உள்ள ஒரு பேக்காக மாறும். அப்போ நாம் மோதக்குள்ள இப்போ ஆக்சிடென்ட்ல போய் மோதுனா உங்களுக்கு தெரியும், இப்படி மோதன்னு நாம் பின்னால் போகிறல, டீசலரேட் நாம் இப்படி இயங்கிட்டு ஜோக்குள்ள முன்னால் தான் போவோம். ரைட்டா? முன்னால் தான் போவோம். முன்னால் போய் ஸ்டேரிங்கில் போய் தலை பண்ணி அடிபடுறதால தான் அநேகமான இறப்புகள் வர. ஸோ ஸ்டேரிங்கில் இருந்தே அந்த ப்ரெஷர் வரக்குள்ளே நம்ம முதல்ல ஒரு பேக் ஒன்று வந்துச்சுன்னா நம்ம பேக்கில் தான் போய் என்ன செய்வோம்? மோதுவோம். அந்த பேக் சாதாரண பேக் இல்லை, கடும் ப்ரெஷரான பேக். அது கிட்டத்தட்ட கல்லை மோதுற மாதிரி இருக்கும். அதுக்கான கல்லை வைக்கல தானே, அதில் கல் மாதிரி ஒரு ப்ரெஷர் உள்ள ஒரு பேக்கை தான் வைக்கணும். ஸோ இந்த ப்ரெஷருக்கு இது வெடிக்க இந்த N2 வாயு வர இவ்வளோ பவர்ஃபுல்லான இந்த அளவுக்கு இருக்காது. இதை விட சரியான நெருக்கமான பேக், பவர்ஃபுல்லான ஒரு பேக்கில் போய் மோதுறதால தலை போய் அல்லது முக்கியமான நெஞ்சு பகுதி போய் ஸ்டேரிங்லேயோ அல்லது ஒரு கனமான ஒரு பொருளில் போய் அடிபடுவது என்ன செய்யும்? தடுக்கப்படும். ஒரு 12 ஏர் பேக் இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டான வெஹிக்கிளில், இங்காலண்டு ரைட்டா. பெரிய ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் நடந்தால் எல்லா இடத்தையும் ஏர் பேக்காக தான் இருக்கும். நாங்களாம் சில விளக்குள்ள அதை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி. ஸோ இந்த ஏர் பேக் உள்ள